கதைதான் டானாக்காரன். அறிவே கிரவுண்ட பார்த்தா போது உடனே இறங்கிடுவே. போட்டி பண்ணலாம் யாரா இருக்குவா? கத்துறானு வாடா. நல்லா பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ் எல்லாம் கிளம்பலாம். உங்க விசிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு. ட்ரைனிங் வந்தா உள்ள பாப்பா. பெட்டி எடுத்து கிளம்புடா. ரெடி? கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏமாப்ல இந்த கட்டை கம்மி மேலாம் ஏறி ஒன்னதான் போலீஸால கொடுப்பாங்களா? ஆமா, போலீஸ் வேலைனா சும்மா கொடுப்பாங்களா? என்னடா பெரிய போலீஸ் வேலை? ரோட்ல போற எவனாவது கூப்பிட்டு பொத்து பொத்துன்னு அடிக்கணும், அதான் போலீஸ் வேலை. இதுக்கு எதுக்கு இந்த கம்மி மேல ஏறி ஓட சொல்றானுங்க? வாங்கடா. ஏய் மாப்ள, என்னடா காலையிலே வந்துட்டீங்க போல? ஆமாடா, இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம். கொளுத்துற வெயில என்ன ஆர்வம்டாப்பா. என்ன மாப்ள, ஒரு வகையா நம்ம போலீஸ் காசு வாங்க எங்கடா? ஏய் ஊர்ல கொடுத்த காசு எங்க போடா. தம்பி பேரக்ஸ் எங்க இருக்கு? இதோ அங்க இருக்கு. சரி தம்பி. தலைவா, பையனை தான் ட்ரைனிங்கோட வந்தீங்களா? ஓ, நானும் ட்ரைனிங் தான் வந்திருக்கேன். சரிங்க டேயா. என்னடா மாப்ள, உனக்கு சித்தப்பா மாதிரி இருக்கான், ட்ரைனிங் வந்திருக்கான்னு சொல்றான். ஆமாண்டா, இவரை மாதிரி நிறைய வயசானவங்க இந்த ட்ரைனிங் வந்திருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் எப்படி இந்த வயசுல செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல மாப்ள. இல்லை நண்பா, இவங்கெல்லாம் 82லேயே ட்ரைனிங் செலக்ட் ஆனவங்க. ஆனால் போக முடியல. அப்போ நடந்த ஆட்சி கலைப்பினால இவங்கெல்லாம் ட்ரைனிங் போடாமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்சியெல்லாம் பல காரணங்களை சொல்லி ஆர்டர் கொடுக்கல. 15 வருஷம் கோர்ட்டில் போராடி ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மொத்தம் 1300 பேர். அதில் 100 பேர் நம்ம கூட தான் ட்ரைனிங்கில் வந்திருக்காங்க. 28 வயசில் செலெக்ஷன் ஆகி 43 வயசில் பயிற்சிக்கு வந்திருக்காங்க. தலைவனை எல்லாம் ட்ரைனிங்காகவே செஞ்சிருப்பாங்க போல இருக்க. படிச்சிருக்கேன்ல, அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடணும்னு தெரியாதா? இல்லையே, கையெழுத்து போட்டனே. அங்க கிடக்கு, போய் பாரு. என்னடா முறைக்கிற? மூஞ்சி உடைச்சிருவேன், போடா. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அதான் அப்ளிகேஷன்ல எழுதிருக்கேன்ல. ரொம்ப பேசாத, போ. நெக்ஸ்ட். எம்ஏ கிரிமினாலஜி படிச்சிருக்கியா? எஸ் மேடம், அதுல மாப்பிள்ள யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட். அப்புறம் எதுக்கு இந்த வேலைக்கு வந்த? எந்திரிடா. இங்க இப்படித்தான் இருக்கணும் மண்டை. யார் தலையில முடி இருக்க கூடாது. எவன் தலையிலையாவது முடிய பார்த்த
கொன்றுவேன். Roll call pride. Attention. இந்த அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டைஸ்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. உங்க ஸ்கூல்ல இருந்து இருக்கிறதாம்ல. ஆனா போலீஸ்ல நாங்க ஒரு தடவை அட்டென்ஷன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிறகு பாம்பே கொத்தினாலும் கூட காலை அங்கிருந்து எடுக்கக்கூடாது. கொசு கடிச்சிச்சிங்க சார். கொசு கடிச்சிருச்சு சார். என்னல ஏதோ ஸ்கூல் நினைச்சியல? ஃப்ராக் ஜம்ப் பொசிஷன். ஃப்ராக் ஜம்ப் பொசிஷன் என்னன்னு தெரியுமால? தவளை மாதிரி உட்கார்ந்து தவ்வி தவ்வி போணும். ஃப்ராக் ஜம்ப் பொசிஷன். என்னல சிரிப்பு? என்ன நாடக கம்பெனி நடத்துறோம்? சிரிச்ச அந்த 3 ரோ ஃப்ராக் ஜம்ப் பொசிஷன். இல்ல ஃப்ராக் ஜம்ப் பொசிஷன். எந்திரிச்சு போங்களேன். போலீஸ் இது டிசிப்ளின் ஃபோர்ஸ். இங்க உத்தரவுக்கு மட்டும்தான் வேலை. உங்க சேட்டையெல்லாம் என் போலீஸ் கேட்டுக்கு வெளியே வச்சுக்கோ. சரியால? நீங்க மொத்தம் 350 பேர் இருக்கீங்க. என்கிட்ட 6 டாய்லெட் தான் இருக்கு. நீ காலையில எந்திரிச்சு மோழுவியோ பேழுவியோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. காலையில 4:59க்கு நீங்க கிரவுண்ட்ல ஃபாலன் ஆயிருக்கணும். 5 மணிக்கு வந்தா கூட நான் எவனையும் கிரவுண்ட்ல சேர்க்க மாட்டேன்ல. ஸ்குவாட் அட்டென்ஷன். ஐயா ஃபுல் பிரசன்ட் ஐயா. நான் தான் உங்களோட ட்ரைனிங் இன்ஸ்பெக்டர். என் பேர் முத்துப்பாண்டி. உங்களுக்கு 9 மாசம் ட்ரைனிங் இங்கே தான். நல்லபடியாக ட்ரைனிங் முடிங்க. உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா கேளுங்க. மாப்பிள்ள சித்தப்பன் தான். ஐயா சொல்லுங்க. இங்கே 6 டாய்லெட் தான் தரேன்னு சொன்னாங்க ஐயா. இங்கே எவ்வளோ பேர் இருக்கோம், ஒரு 4-5 டாய்லெட் சேர்த்து திறந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்குங்க ஐயா. நீங்கெல்லாம் உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு ஹனிமூனுக்கு வரல. உங்களுக்கு பெட்டு தலைகாணி எல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு போலீஸ் ட்ரைனிங்காக வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு விஐபி பந்தோபஸ்துக்கு போனா அங்க யாரும் உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு தர மாட்டாங்க. நகராட்சி கக்கூஸ்லயோ கல்யாண மண்டபத்திலயோ வரிசையில நின்று போயிட்டு உங்க வேலையை முடிச்சுட்டு டியூட்டியில ஜாயின் பண்ணணும். அதுக்கான ஒத்திகை தான் இது. நீங்க யாரும் போலீஸ் கிடையாது, போலீஸ் ட்ரைனிங்காக வந்திருக்கீங்க. ஈஸ்வரமூர்த்தி ஐயா, எத்தனை டாய்லெட் கொடுத்துருக்கீங்க? 6 டாய்லெட் கொடுத்துருக்கேன் ஐயா. 6 டாய்லெட்டா? ஏன் அவ்வளோ கொடுத்தீங்க? 1 குறைங்க, 5 போதும். சரிங்க. போலீஸ் ட்ரைனிங்ல குறை இருக்கும். குறை இருந்தாலும் குறை இல்லைன்னு தான் நீங்க சொல்லணும். அதுதான் இங்க உங்களுக்கு முதல் ட்ரைனிங். தம்பி, நீங்க ஏதோ கேட்டீங்களே? இல்லைங்கய்யா, ஒன்றும் இல்லைங்க. இல்ல, ஏதோ கேட்ட மாதிரி இருந்தது. இல்லை ஒன்றும் இல்லைங்கய்யா. உனக்கு குரங்கு மாதிரி ஃப்ரண்ட் ரோல் போட தெரியுமா? தெரியாது. கத்துக்க. ஃப்ரண்ட் ரோல் போட்டுக்கிட்டே போய் வந்த இடத்துக்கு சேரு. போ.
இப்ப சொல்லுங்கப்பா, உங்களுக்கு குறை ஏதாவது இருக்காப்பா? கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா, என் காதுல கேட்கல. கிரவுண்டே இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரமா, அது போக காலையில் துப்பாக்கி எடுக்கணும், மெஸ்ஸு, லா கிளாஸுன்னு பரேடே இல்லாமல் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் தூரம் ஓட விடுவாங்க போல. நாளைக்கு ஸ்குவாடுக்கு ஈஸ்வரமூர்த்தியோட சொல்லிட்டு அவன் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு இருக்கானுங்க. ஈஸ்வரமூர்த்தி ரொம்ப மோசமான ஆளாம். அவரோட ஸ்குவாடுக்கு மட்டும் போகவே கூடாதான். ஏன்? பரேட் எடுத்து 18 பேர்த்து கொண்டு இருக்காராம். உனக்கு எப்படி தெரியும்? எங்க அண்ணன் போலீஸா இருக்கார். அவர் கொண்டு வந்து விட்டுட்டு போறப்ப அதான் சொல்லிட்டு போனாரு. ஏய் யாரா உள்ள? நீ வாடா, நான் வர வைக்கிறேன் வெளியே. யாரா அவன்? தெரியலண்ணே. நீ ஏன்டா அது மூஞ்சி இப்படி வச்சுக்கிற? நாதாரி இவன் தானா? போடாங்கிட்டு ஆய் போற இடத்துல போஸ் கொடுத்துருந்தீங்க. மச்சான் நான் போறேன், நீ வந்துரு. வெல்கம் சார். Cadets, I am Sanjay Kumar, your training principal. ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கு அவனோட காலேஜ் இந்த பிஆர்எஸ் மட்டும்தான் இருக்க முடியும். அதை போக போக உங்க ட்ரைனிங் டேஸ்ல நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. And I think you people are really lucky because Mr. Ishwaramurthy is here. He's the only trainer from Tamil Nadu to win a gold medal in all India level parade competition. எனக்கே என்னோட ட்ரைனிங்ல இன்ஸ்ட்ரக்டரா இருந்தார். Anyways, complete your training properly and I wish you all the very best. உங்க யாருக்காவது ஏதாவது குறைகள் இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். உங்க யாருக்காவது இங்க குறை இருக்காப்பா? குறை இருந்தா ஐயா கிட்ட சொல்லலாம். ஐயா, இங்க யாருக்கும் எந்த குறையும் இல்லைங்க. Fall out. Tell me what's your problem? Sir, as you know, there are 350 trainees over here, including myself. There are only 5 toilets provided to us. The problem we faced today morning due to this shortage is unspeakable, sir. So I kindly request for more toilets to be provided, sir. இங்க தான் நிறைய டாய்லெட்ஸ் இருக்கு.